அண்ணாத்தா சொல்லு அண்ணாத்தா. கேப்ப வாங்கி அந்த மாசம் கணக்கா கிடக்கு என்ன கதை? சைட்ல முருங்கைக்கீரை இருக்கு, கேப்பமாய் முருங்கைக்கீரையை வச்சு பழைய காலத்து ரொட்டி பண்ணி தரேன். சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? பண்டைய காலத்துல சாப்பிட்டா மாதிரியா இருக்கு. இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. மக்களே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா முருங்கைக்கீரையிலே பிஞ்சு முருங்கைக்கீரையை பார்த்து பிடிங்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலையை போட்டு நல்லா கொத்துன்னு கொத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரையோட மாவு தான் அதிகமாக இருக்கணும். என்ன மாவுனா ராகி மாவு. ராகி மாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு ஒரு 4 உருண்டை வந்துச்சு. எனக்கு 4 உருண்டை ஒரு பேப்பரில் போட்டு நல்லா தண்ணியை தெளித்து இந்த மாதிரி தடன்னு தட்டினீங்கன்னா முருங்கைக்கீரை அடை ரெடியாயிரும். மக்களை நல்லா கேட்டுக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஜலபுல ஜங்கான்னு வேக விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். இதுக்கு வந்து சைடிஷு காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு நல்லா